அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நின்றவூர் மக்கள் அதிகப்படியான வாக்களை வழங்கி 6 வட்டாரங்களில் 6 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். முஸ்லிம் காங்கிரசுக்கு 4 உறுப்பினர்கள், என்பிபி சார்பாக 2 உறுப்பினர்கள், அதேபோல எஸ்ஜேபி சார்பாக 1 உறுப்பினரும் இருந்தார். நியாயத்தின் பிரகாரம் எஸ்ஜேபியோடு நாங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டோம். வைஸ் சேர்மனை அவர்களுக்கு வழங்கி எங்களுக்கு ஒன்று தேவையாக இருந்த அவருக்கு வைஸ் சேர்மனை வழங்கி எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த ஒருவர், அதாவது ரியாஸ் ஆலம் சட்டத்தரணியை சேர்மன் ஆக்குவதற்கு அதற்கு உடன்பட்ட பிறகு இங்கு நடந்த சதியினால் அந்த வாக்குறுதியை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் நிறைவேற்றியிருந்தாலும் எஸ்ஜேபி உறுப்பினர் அதை செய்யவில்லை. அதன் பிறகு இந்த நாட்டிலே எங்குமில்லாத ஒரு வேலையை இங்கு செய்தார்கள். எஸ்ஜேபி, எஸ்எல்எம்சி, என்பிபி மூன்றும் இணைந்து இந்த சபையை நடத்த விடாமல், இந்த சபையை ஆட்சி செய்ய விடாமல், ஒரு தவிசாளரை தெரிவு செய்ய விடாமல் நீண்ட காலமாக குழப்பி அடித்த வரலாறு இந்த நாட்டிலே எல்லோரும் அறிந்துவிடேன். என்றாலும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஊர் மக்கள், கல்விமான்கள், ஊரவர்கள், படித்தவர்கள், அதேபோல அரசியல் பிரமுகர்கள், சமூக நலன் விரும்பிகள் ஆசைப்பட்டார்கள் இந்த சபை அவசரமாக நிறுவப்பட வேண்டும், அதனூடாக தவிசாளர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று. அந்த வகையிலே ஒரு கல்விமான், ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து ஒரு சிறந்த கல்விமானாக, ஒரு சிறந்த சட்டத்தரணியாக இருக்கின்ற ரியாஸ் ஆலம் அவர்களை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அதாவது தவிசாளராக தெரிவு செய்திருந்தது. அதற்காக பக்கபலமாக அம்ஜத் அலி, ஜுசைல், ஜாபிர், ஜுவைதியா, ஜலீல் மௌலவி உட்பட எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தாகிர் அவர்களுடைய ஒத்துழைப்போடு இன்று இது இடம்பெற்றிருக்கிறது. கௌரவ தாகிர் அவர்கள் இந்த ஊருக்கு தவிசாளராக இருந்து 1 தசாப்தங்களுக்கு மேலாக நிறைய நல்ல பணிகளை செய்து வருவர். இந்த மாகாணத்திலே ஒரு சிறந்த பிரதேச சபையாக இந்த பிரதேச சபையை உருவாக்கி அதற்கான பண பரிசை இந்த சபைக்கு பெற்றுக் கொடுத்தவர். அதேபோல இன்று பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு இந்த சபை தவிசாளர் பதவி அடிகோலாக அமைந்திருந்தது. இன்று அவருடைய வழிகாட்டலோடு, என்னுடைய தவிசாளர் அவர்கள் உறுப்பினர்களுடைய வழிகாட்டலோடு இந்த சபையை திறமையாக செய்வார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.